Hello friends, welcome to eCareer Plus CAD Engineering YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா DAC அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம DAC அப்படின்னா தனியாக ஒரு சிப் யூஸ் பண்ணி டிஜிட்டல் அவுட்புட்டை நம்ம வந்து அனலாக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் LPC2148 மைக்ரோ கண்ட்ரோலரில் நமக்கு வந்து இன்பில்டாகவே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிஎஸ்சிக்கான அவுட்புட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஎஸ்சியோட அவுட்புட்டை தான் நம்ம வந்து LPC2148 மைக்ரோ கண்ட்ரோலரில் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அந்த டிஎஸ்சி அவுட்புட்டை வச்சு என்ன மாதிரியான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது 4 விதமான வேவ் ஃபார்ம் அப்படின்றது இதில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைன் வேவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ், ரெக்டாங்கிள் வேவ், அதுக்கப்புறம் சாஃப்ட் டூத் வேவ். ஸோ இந்த மாதிரி 4 விதமான வேவ் ஃபார்மை நம்ம டிஏசி வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ண போகிறோம். பொதுவாக அந்த டிஏசி அவுட்புட் அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்ட்ரோலர்ல இருந்து டிஜிட்டல் அவுட்புட்டா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து சிங்கிள் அவுட்புட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி தான் இந்த வேவ் ஃபார்மை எடுக்க போறோம். ஸோ ஹார்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ ஹார்ட்வேரோட இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரெட் போர்டில் ஒரு 4 சுவிட்சஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்சஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளோட வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்கொயர் வேவ் வேணுமா இல்லை சாஃப்ட் டூத் வேணுமா பல்ஸ் வேணுமா அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான 4 சுவிட்ச் அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைக்ரோ கண்ட்ரோலர் LPC2148 கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அவுட்புட் அப்படின்றது இந்த பின்னில், அதாவது போர்ட் 0.25 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பின்னில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎஸ்சியோட அவுட்புட்டை வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த வேவ் ஃபார்மோட அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் மூலமாக அந்த வேவ் ஃபார்ம் கரெக்டாக நமக்கு வந்து வருதா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரோட இன்டர்ஃபேஸு. ஸோ இந்த ஹார்ட்வேரோட இன்டர்ஃபேஸில் நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம எம்பெடட் C ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து டம்ப் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிட் ஆன் பண்ணி அதோட அவுட்புட்டை நான் காமிக்கிறேன். இப்போ கிட்ட ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து அவுட்புட்டில் எந்த ஒரு வேவ் ஃபார்மும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா கிரியேட் ஆகாது. நம்ம எப்போ அந்த சுவிட்சஸை வந்து செலக்ட் பண்ணுறோமோ, அதாவது நமக்கு என்னென்ன வேவ் ஃபார்ம் வேணுமோ அதை பேஸ் பண்ணி எந்த சுவிட்சை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதோட வேவ் ஃபார்ம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சுவிட்சாக ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேவ் ஃபார்ம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த வேவ் ஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து PWM பல்ஸ் மாதிரி தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன் டைம் ஆஃப் டைமை வேரி பண்ணுற மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அடுத்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாஃப்ட் டூத் வேவ் ஃபார்ம், அதாவது நமக்கு வந்து இந்த வேவ் ஃபார்ம் அப்படின்றது சாஃப்ட் டூத் வேவ் ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த சுவிட்சோட அவுட்புட்டில் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டூத் வேவ் ஃபார்ம் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ தேர்ட் சுவிட்சை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ தேர்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வேவ் ஃபார்ம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வேவ் ஃபார்ம் அப்படின்றது நீங்கள் வந்து CRO பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து அந்த வேவ் ஃபார்ம் அப்படின்றது ஸ்ட்ரைட்டாக மேலே கீழே அப்படின்ற மாதிரியான ஒரு அவுட்புட் அப்படின்றது இருக்கும். அடுத்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் வேவ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே வந்து சைன் வேவ் அப்படின்றது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் அப்படின்றது வந்து பியூர் சைனாக இருக்குமா அப்படின்னா பியூர் சைனாக இருக்காது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சைன் வேவ் அப்படின்றதே கிடைக்கும். இப்போ ரியலாக நமக்கு வந்து ஒரு ஏசி சப்ளையில் வரக்கூடிய சைன் வேவுக்கும் நம்ம வந்து இந்த டிஏசி மூலமாக ஜென்ரேட் பண்ணுற சைன் வேவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் சைன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வேவ் மாதிரியான ஒரு வேவ் ஃபார்ம் அப்படின்றது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறத ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இடத்துல எந்த மாதிரியான அவுட்புட்டும் வராது. அப்போது நம்ம டிஏசி யூஸ் பண்ணி நம்ம வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் அவுட்புட்டுக்கான
வேரியபிள், அதாவது இப்போ இந்த அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலாக் அவுட்புட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துலலாம் நம்ம வந்து இந்த டிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபியூச்சரை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏஆர் மூலமாக வந்து ஒரு மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரையாக் மூலமாக வந்துட்டு ஒரு லேம்பை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் நமக்கு வந்து டிஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்ஸ் அவுட்புட் அப்படின்றது தேவைப்படும். அப்போ அந்த டிஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்புட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்பிசி 2148 மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்த இந்த மாதிரியான அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.